ஸோ ஃபைனலாக சாம்சங் Galaxy A52 உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை கிட்டத்தட்ட 3 வாரமாக டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் சாம்சங் பெட்டராக கொடுத்துருக்கலாம் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதோட உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, இது ஓவர் ப்ரைஸ்டா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுமான்னு நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ முதல்ல நிறைய பேர் கேட்ட கேள்வியை பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் ஸ்னாப்ட்ராகன் 720 லான்ச் பண்ணியிருந்தாங்க, 730G லான்ச் பண்ணியிருக்கலாமே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 720G வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, கேமிங் ஹேண்டில் பண்ணுதா, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, இதுதான் நிறைய பேர் கேட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம், அதுக்கப்புறம் ரியல் டைமும் பார்ப்போம். ஸோ ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G வந்து உங்களுக்கு 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதோட கிளாக் ஸ்பீட் 2.2 GHz. அதே ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான். கிளாக் ஸ்பீட் 2.3 GHz. ஸோ இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் அதுவும் 0.1 தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 0.1 வந்து ரியல் டைமில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இதோட டிஎஸ்பி அண்ட் ஐஎஸ்பி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G உடைய லெவல்ஸ் வந்து பெட்டராக இருக்குது ஸ்னாப்ட்ராகன் 730G விட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G இவங்க லான்ச் பண்ணும்போது, குவால்காம் லான்ச் பண்ணும்போது இது 712 சக்ஸஸராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 712லேருந்து பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க. அதே 700 சீரீஸில் 720G விட அதுக்கப்புறம் 730Gயாக இருக்கட்டும், 732Gயாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்பவே மைனர் அப்கிரேட். இன்னும் சொல்ல போனால் வெறும் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்னாப்ட்ராகன் 720Gயில் வந்து உங்களுக்கு சென்சிங் ஹப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் தான் இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 தான் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரை வந்து அடுத்த சிப்செட்டில் வந்து குவால்காம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து காஸ்டிங் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீச்சர் வெறும் ஸ்னாப்ட்ராகன் 720Gயில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வேறு ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க, எக்ஸாக்டாக இப்படி கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம பிராண்டை குறை சொல்லி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது குவால்காம் உடைய நம்பர் கேம். ஜஸ்ட்டு வந்து அவங்க நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்களே தவிர ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் உங்களுக்கு 720Gயாக இருக்கட்டும், 730Gயாக இருக்கட்டும், 732Gயாக இருக்கட்டும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ரொம்பவே மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஃபீல் பண்ணது. இன்னும் சொல்ல போனால் ஸ்னாப்ட்ராகன் 720Gயில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண, ஆப்டிமைஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 7 Pro. அதை விட பெஸ்ட்டாக இருந்தது இதோட பர்ஃபார்மன்ஸ் ரியல் டைமில். இதோட அந்ததோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் நான் திரும்ப ரன் பண்ணி பார்த்தப்போ 2,70,000லேருந்து 2,90,000 டச் பண்ணிச்சு. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 730Gக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஒரு நார்மல் கேமராக இருந்தால் தாராளமாக இதை ஹேண்டில் பண்ணும். எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் த்ரோட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU த்ரோட்லிங்கும் நான் செக் பண்ணேன், நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் நான் எவ்வளோ நேரம் விளையாடினாலும் எந்த லேகுமே இல்லை. கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. எடிட்டிங் பண்ணும்போது கூட ரெண்டரிங்லையோ எதுலையுமே வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ டாஸ்க் எல்லாம் இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் போனீங்கன்னா அப்போது நீங்கள் நார்மல் செட்டிங்ஸில் விளையாட மாதிரி இருக்கும். நார்மல் கேமிங்கெல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், பில்ட், அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனல் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படின்னாலுமே இதை நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணும்போது இதோட ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்டிக்னே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. கையில் ஃபீலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா பம்ப் அப்படிங்கிறது தனியாக இல்லாமல் வந்து ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேக் பேனல் அண்ட் டிசைன் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனால் எல்லாருமே கேட்பாங்க என்ன ஸ்மார்ட் ஃபோன் இது, அந்த அளவுக்கு ஒரு யூனிக் அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் 2000
2021ல மிட் ரேஞ்ச், அதாவது அப்பர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அவுட்லுக் தான் பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதோட பேக் பேனல் சாஃப்ட் மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மார்ட்ஜஸ் இதை கேட்ச் பண்ணலை. அழுக்கானா கூட ஜஸ்ட் தொடச்சாவே வந்து க்ளீன் ஆகிடுது. ஸோ இதை டிபியூ கேஸ் இல்லாமலே யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். பட் உங்களுக்கு லாங் டைம் யூசேஜுக்கு வந்து டிபியூ கேஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் எப்போவுமே கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் கேட்ச் ஆகும். பட் டியூரபிலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாங் டைமுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சில பேர் கேட்டது வந்து இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் பற்றி. இது 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்குது, இது ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து குவிக்காக இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஹாப்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடசஸர் நீங்கள் சாம்சங் உடைய A51 இல்லைனா வேறு சாம்சங் உடைய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக்காகவும் கொடுத்துருக்காங்க, அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் அனிமேஷன் கொடுக்கும்போது இது கொஞ்சம் ஓல்ட் பேட்டர்னாக இருந்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும். கேம் விளையாடும் போதும் சரி, நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்லலாம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஜிட்டரிங்கும் இல்லை. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் HDR10+ சப்போர்ட் பண்ணும். ஸோ OTT பிளாட்ஃபார்ம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே நீங்கள் மூவிஸ் எல்லாமே வந்து ஃபுல் HD கண்டென்ட் தாராளமாக வியூ பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சூப்பர் AMOLED பேனலில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதோ வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் நாச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரிங் டைப் கொடுத்துருக்காங்க. சில டைம் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சில டைம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதோட 800 nits பிரைட்னஸோட வரதுனால வந்து உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்லேயும் வந்து டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் தாராளமாக படிக்க முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் சூப்பர் AMOLED பேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, OTT பிளாட்ஃபார்மில் மூவிஸ் வாட்ச் பண்ணாலும் சரி, இல்லை கேம்ஸ் விளையாடினாலும் சரி, கிராஃபிக்ஸ், கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அட்டகாசமாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக வித்தியாசமாக எதுவுமே இவங்க கொடுக்கல. வைப்ரேஷன் அந்த டைப் கூட இல்லை. ஸோ ஒரு நார்மல் ஹாப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை இன்னும் நல்லா கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக ஸ்பீக்கர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே லவுட் அண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சாம்சங் அண்ட் விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேக்ஸிமம் வச்சா கூட லவுடாக இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே லவுடாக இருக்குது, அதே சமயத்தில் கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்குது. இது டால்பி அட்மோஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 3.5 mm ஆடியோ ஜாக் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சரவுண்ட் சவுண்ட் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நிறைய பேர் கேட்டது வந்து பேட்டரி பற்றி. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் 15 வாட் கொடுத்துருக்காங்க. பட் இது 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும். ஸோ M51, F62 மாதிரி உங்களுக்கு பாக்ஸ்லேயே 25 வாட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் 15 வாட்டில் வந்து உங்களுக்கு 1 hour 50 minutes 0 to 100% ரீச் ஆகுது. ஒருவேளை ஆல்ரெடி உங்ககிட்ட 25 வாட் இருந்தால் கண்டிப்பாக 1 hour 20 minutes வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது 25 வாட்டுக்கும் 15 வாட்டுக்கும் இங்கே. ஸோ இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் 4500 mAh இருந்தாலுமே வந்து நீங்கள் நார்மல் டு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு தாராளமாக சார்ஜ் நிற்கும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவில் வந்து உங்களுக்கு OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்த பிக்சர்ஸ் நீங்களே பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே நேச்சுரல் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நேரில் பார்க்குறதுக்கும் வந்து கேமராவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. பட் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சர்லேயும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்டோரில் எடுத்த பிக்சர்ஸ்லையும் டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாயிருக்கு. எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பிளர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் இவங்க கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா. இதில் எடுத்த பிக்சர்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நேச்சுரல் சைடில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் லைட்டாக உங்கள் ஃபேஸை வந்து சாஃப்டன் பண்ணி காட்டுது. பட் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டாது
வரதுனால பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. டீட்டெயிலும் அகைன் செல்ஃபி கேமராலையும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி ஃப்ரீக்காலாம் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதில் கிளிக் பண்ண முடியும். அடுத்ததாக வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OIS ஸ்டெபிலைசேஷன் வந்து 1080ல் 30 fpsல கொடுத்துருக்காங்க. அதே 1080 60 fpsஆக இருக்கட்டும் இல்லை 4K 30 fpsஆக இருக்கட்டும் அதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு 1080 30 fps அளவுக்கு இல்லை. மேபி அதில் வந்து இவங்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1080 30 fpsல நீங்களே பார்க்கலாம் ரொம்பவே ஸ்டெடியாக இருக்குது. OIS ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நெட்வொர்க் எப்படி இருக்குது, கேரியர் அக்ரிகேஷன் பிரச்சனை இருக்கா, வைஃபை பெஸ்ட்டாக கனெக்ட் ஆகுதா, மொபைல் டேட்டா நல்லா ஒர்க் ஆகுதா எல்லாமே கேட்டிருந்தீங்க. எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நான் வந்து ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் யூஸ் பண்ணுறேன். 2 சிம் கார்டுலையும் நான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் பிரச்சனையே இங்கே கிடையாது. அதோட வந்து உங்களுக்கு வைஃபை எல்லாம் பெஸ்ட்டாக ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ கால் குவாலிட்டியாக இருக்கட்டும் நெட்வொர்க்கோ எந்த இஷ்யூஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அடுத்ததாக IP67 ரேட்டிங் பற்றியும் கேட்டிருந்தீங்க. இதில் எப்படி தண்ணி போகாமல் இருக்கும், இதில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, எப்படி போகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சீலர் மாதிரி ஒரு கிரே கலரில் நீங்கள் சிம் கார்ட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிரே கலர் கன்சீலர் மாதிரி ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனையும் சுற்றி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன்சீலரை தாண்டி உங்களுக்கு இது தண்ணி போகாது, அது வாட்டர் ப்ரூஃப். ஸோ நீங்கள் வந்து வாட்டரில் அதாவது தண்ணியில் வந்து அரை மணி நேரம் நீங்கள் இதை டிப் பண்ணி வைக்கலாம். 1 மீட்டருக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுத்து பார்த்தோம், நல்லாவே ஒர்க் ஆச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ IP67 ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே யூசேஜ்க்கும் இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். கிச்சன்லலாம் வேலை செய்யும்போது தண்ணி தெரியாமல் பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வந்து இதில் ஊற்றினாலும் இல்லை தண்ணிக்குள்ளேயே போய் இதை போட்டாலுமே வந்து உங்களுக்கு இது தாராளமாக ஒர்க் ஆகும், எந்த இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான், நம்ம யூசேஜ் பொறுத்து தான் அடுத்தது இருக்குது. சாம்சங் கேலக்ஸி A52 எல்லா ஃபீச்சர்ஸுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலாக எல்லாரும் கேட்குறது இது ஓவர் ப்ரைஸ்டா அப்படிங்கிறது தான். ஸோ ஓவர் ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது 2 விதமாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு இது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐயோ 10,000மான்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து ஜஸ்ட் 10K அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஓவர் ப்ரைஸிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து பொதுப்படையாக சொல்ல முடியாது இது வந்து அதிகம் அப்படியே எல்லாருக்குமே அதிகம் அப்படின்னு நம்ம பொதுப்படையாக சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். செகண்ட் திங் ஓவர் ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம பார்க்கறது வந்து ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாருமே எப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட விலை அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 720G. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 720Gயில் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ விலையில் கொடுக்குறாங்க, இது மட்டும் ஏன் அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ வெறும் ஸ்னாப்ட்ராகன் 720G மட்டும் இவங்க கொடுக்கல, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுக்காததும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. OIS ஸ்டெபிலைசேஷன் கேமராவில் யாருமே இந்த ப்ரைஸில் கொடுக்கல. IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அதுவுமே யாருமே கொடுக்கல. நாக் செக்யூரிட்டி அகெயின் உங்களுக்கு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான் வந்து ஹார்ட்வேர் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது. அப்டேட்ஸ் சாம்சங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட், அப்டேட்ஸில் எந்த இஷ்யூமே இருக்காது. உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது, அதே சமயத்தில் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கேரண்டி பண்ணி தராங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் அன்னெசரி ஆட்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அன்னெசரி ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸலண்ட் அண்ட் சேஃப் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறாங்க. அதோட இதில் செக்யூர் ஃபோல்டர் இருக்குது, லிங்க் டு விண்டோஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேம்ஸ் எல்லாம் ஃபோனில் தான் விளையாடணும்னு இல்லை, லிங்க் டு விண்டோஸில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்பில் கூட விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 720 அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதை ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி சாம்சங்குடைய M51 எல்லாம் கொஞ்சம் நாளாக கம்மி விலையில் வந்துச்சோ கண்டிப்பாக இதுவும் வந்து விலை குறையும், அப்போ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A52 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்து கூடவே பேசிக் ஃபீச்சர் பேட்டரி ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளே செக்மெண்ட்டாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இன்டகிரேட் பண்ணி ஒரு ஓவரால் ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா சாம்சங் கேலக்ஸி A52 தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.